வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் சிக்னலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ப்ரீசெட் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் சிக்னல். ஓகேயா? ஸோ அதுவும் வந்து ஒரு இன்புட் சிக்னல் தான். ஃபைன். ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு எஸ்ஆர் ஃப்ளாப் எடுத்துக்கிறோம். எந்த ஃப்ளாப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எஸ்ஆர் எடுத்துக்கிறோம். ஓகேயா? எஸ் ஆர் கிளாக். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா? கிளாக்கு. அப்புறமா இங்கே என்னதுக்கும் கியூ, அப்புறம் கியூ பார் போடுவோம். கரெக்டா? இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ராவா சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் போட்டுக்க போகிறோம். ஓகே, அதுவும் ஒரு இன்புட் தான். சார் ப்ரீசெட் வரையணுமானா அதையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. காசாக பணமா வரைஞ்சிக்கோங்களேன். அதனால் ஒன்றும் ஆகிடாது, யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஓகே, வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ப்ரீசெட்டு கிளியர். ஸோ இப்போ கிளியர்னு ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த கிளியருக்கு மட்டும் நீங்கள் ஒன்னுன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னுன்னு கொடுத்துட்டோன்னு என்ன அர்த்தம், கிளியர் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். எதை கிளியர் பண்ணணும், கியூ வந்து கிளியர் ஆகிடும், கியூ வந்து 0 ஆகிடும். ஸோ அவுட்புட்டை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும், இல்லை அவுட்புட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கிளியர்னு ஒரு இன்புட் சிக்னல் இருக்குது, அது ஒரு கண்ட்ரோல் சிக்னல். அதுக்கு 1 அப்படின்னு நீங்கள் சப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஜிக் 1 5 வோல்ட் சப்ளை பண்ணிட்டா அவுட்புட் கிளியர் ஆகிடும். ஃபைன். இது எப்போ கிளியர் ஆகும், டியூரிங் த ரைசிங் எட்ஜ் ஆஃப் த கிளாக்கான்னு கேட்டால் இல்லை. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கிளாக். ஓகேயா? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கிளாக். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ப்ரீசெட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே போல தான். ஸோ என்ன மீனிங்னா இதுக்கு பேர், இட் இஸ் அன் அசிங்க்ரனஸ் இன்புட். அசிங்க்ரனஸ் இன்புட் அப்படின்னா கிளாக்கை பற்றி கிளாக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. நீ எஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆர் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கிளாக் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கிளியருக்கு மட்டும் 1ன்னு கொடுங்க, அவுட்புட் 0 ஆகிடும். புரியுதா? ஸோ இது ரொம்ப ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரோல் சிக்னலாக இருக்குது. இதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதே போல் ப்ரீசெட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ஆக்டிவ் லோனு, அதே போல் நம்ம இதுக்கும் பார்க்கலாம். ஸோ அந்த பார்ட் மட்டும் வரைஞ்சிடுறேன், மீதிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ சிஎல்ஆர் பார் அப்படின்னு போட்டுட்டு ஒரு பபுள் போட்டு இப்படி இன்புட்டாக கொடுக்க போகிறோம். மற்றதெல்லாம் இருக்குது, மற்றதெல்லாம் நம்ம ஷார்ட்டாக வரைஞ்சிடுவோம். அது இல்லை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? இதையும் அப்படி மொட்டையாக இருந்தால் அசிங்கமாக இருப்பாக்க. கியூ பார். ஸோ இதெல்லாம் வரையும் போது மேல்தான் வரைஞ்சிடலாம். அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து பபுள் போட்டிங்கன்னா அவருக்கும் பபுள் போட்டுருங்க. அப்போ தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஓகே. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படின்னா இது வந்து ஆக்டிவ் லோ கிளியர். ஸோ அப்படின்னா கிளியர் பாருக்கு வந்து 0 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் சிக்னல் பேரே கிளியர் பாரு, அதுக்கு 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவுட்புட் வந்து கிளியர் ஆகிடும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரீசெட்னு ஒன்று இருக்குது, கிளியர்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான், ரெண்டுமே இன்புட் சிக்னல்ஸ் தான். ப்ரீசெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவுட்புட்டை செட் பண்ண. கிளியர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவுட்புட்டை ரீசெட் பண்ணுறதுக்கு. ப்ரீசெட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆக்டிவ் ஹை, ஆக்டிவ் லோ. கிளியரில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆக்டிவ் ஹை, ஆக்டிவ் லோ. ஓகேங்களா? புரிஞ்சுட்டா? சூப்பரா. தேங்க்யூ. see you next class. Bye.